மனுஷனோட வாழ்க்கையில 2 ஏஞ்சல்ஸ் இருப்பாங்களாம். ஒண்ணு தனக்காக பொறக்கிறவங்க, இன்னொன்னு தனக்கு பொறக்கிறவங்க. சோ இவங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணி ஒரு மெலோ டிராமாட்டிக் டோனோட கொஞ்சம் எமோஷன்ஸோட வந்திருக்க படம் தான் சைரன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சினி வித் நிவி. சைரன் இந்த படத்தை ஆண்டனி பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஹீரோவா ஜெயம் ரவி அண்ட் ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன். அண்ட் இதுல லீட் ரோலா நம்ம கீர்த்தி சுரேஷ் ப்ளே பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட சமுத்திரகனி அண்ட் யோகி பாபு இவங்களும் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல திலகன் அப்படிங்கிறவர் தான் மெயின் கேரக்டர். அதாவது நம்ம ஜெயம் ரவி. இவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அண்ட் செய்யாத தப்புக்காக 14 இயர்ஸ் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறாரு. அண்ட் திரும்ப அவர் பரோல்ல வெளியே வராரு. சோ அப்படி வெளியே வரப்ப அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அவருக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏன் திரும்ப வருது, அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு, இதெல்லாம் பத்தி சொல்ற கதை தான் சைரன். சோ இந்த ஸ்டோரியோட ஸ்கிரீன் பிளே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாஸ்ல பார்த்தது தான். ஆனா இந்த படத்துல யூனிக் அண்ட் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்க ஒரு விஷயமே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட அந்த கேரக்டரைசேஷன் தான். ஆக்சுவலா இந்த படத்தோட உயிர்நாடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த திலகன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அமைச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படத்தோட எடிட்டிங். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்ல நம்ம நிறைய தமிழ் சினிமாஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா? சோ திரும்பவும் நம்ம அதே மாதிரி ஸ்டோரி தான் இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம்ன்றது தெரிஞ்சுமே அதை போர் அடிக்காத விதத்துல அவரோட எடிட்டிங் அவர் அமைச்சு கொடுத்திருந்தாரு. இன்னும் நல்லா சொல்லணும்னா நம்ம ஜெயம் ரவி அதாவது திலகனோட பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் லைஃப் இந்த 2 சீன்ஸையுமே அழகா நடுவுல இன்டர்கட் பண்ணி ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் ஸ்டைல்ல அவர் எடுத்துட்டு போயிருந்தாரு. அண்ட் இந்த எடிட்டர்ஸ் டச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க எங்க ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பொண்ணை அவர் பார்க்க போகும்போதும், அதே போல அவரோட வீட்டுக்கு 14 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்குள்ள போறப்பையும் நீங்க பார்க்க முடியும். அண்ட் இதுல நந்தினியா வர போலீஸ் ஆபீசரான நம்ம கீர்த்தி சுரேஷ் இவங்க ஆல்ரெடி பரோல்ல இருக்க திலகன் அப்படின்ற கேரக்டர் மேல ஒரு மர்டர் கேஸ் விஷயமா சந்தேகப்படுறாங்க. அண்ட் அதுக்காக அவரை சஸ்பெக்ட் பண்ணி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இதுல சமுத்திரகனியோட போர்ஷன்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா அமைச்சிருந்தாங்க. அண்ட் யோகி பாபுவோட காமெடி இந்த மூவில ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா பிஜிஎம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் லெவல் தான். பட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தது. நல்லா சொல்லணும்னா நம்ம பாக்குற ஒவ்வொரு சீன்ஸுமே ஒரு எமோஷன்னா அந்த எமோஷனை கன்வே பண்ற விதமாகட்டும் சரி, இல்லைன்னா ஒரு ஆக்ஷனா இருந்தா அந்த ஆக்ஷனை நல்லா பெர்ஃபெக்ட்டா கன்வே பண்ணி கொடுக்குற அந்த விதமா இருந்தாலும் சரி, பார்த்தோன்னே அதை நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற வகையில அந்த சினிமாட்டோகிராஃபி இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா சைரன் அப்படிங்கிற இந்த மூவி a mixed bag of revenge and murder mystery with some emotions and actions. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர் மூவிலாம் இல்ல, ஒன் டைம் வாட்சபிள். நீங்க இந்த மூவி இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்து கீழே எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.